நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உங்களோடு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அதுக்கு உறுதியாக இருந்தார்கள் ஆயர் நகை பாபு மற்றும் தல பொருட்க திருச்சியுடைய கேட்டகிரி சபைமானி ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். நல்ல பாடின மக்கள் பெண்களில் ஆண்களே பாடின மக்களை வாழ்த்துகிறேன். கடந்த பல வருஷங்களுக்கு முன்னால் அந்த சகோதரர் ஐயாவோடு வந்திருக்கேன். அந்த ஐயரோடு இங்கே வந்திருக்கிறேன். எனக்கு வந்த ஞாபகம் உண்மையாக ஒரு நல்ல திருச்சபை, பெரிய திருச்சபை கொண்டு கொண்டிருக்கீங்க. கர்த்தருடைய விசுவாசத்தில் காலையில் அந்த பங்காளிப்பாளைய திருச்சபை சொல்லிட்டு அதே மாதிரி ஒரு பெரிய திருச்சபை கொண்டு கொண்டிருக்கீங்க. கர்த்தருடைய முயற்சியை ஆசிரியர்களாக எவர்களோடு ஒன்றிணைந்து செயல்படுறப்போ அன்று மிகவும் எழுத்து கட்டுமோ வாழ்ந்து செல்லும்போது அந்த மக்கள் தங்கள் வறுமையில் எழுத்து கட்டிய போது முந்தின ஆலயத்தை காட்டிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருந்து வேதம் சொல்வது. அதுபடி முந்தின ஆலயத்தின் மகிமை காட்டிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாக ஒரு நம்பிக்கையோடு உருவாக்குகிறேன். இந்த நாளில் கூட நம்முடைய தெரிந்து திருச்சுவையில தலைப்பு வந்து எபிஃபனி ஆஃப்டர் தட் சண்டே. ஆண்டுடைய பிரசனத்திற்கு பின்பு மூன்றாவது ஞாயிறு பிரசன திருநாள். ஆண்டவர் உயிரோடு நமக்காக நம்முடைய வாழ்வுக்காக உயர்த்துக்கு வந்து அவருடைய பிரசனத்தை கொடுத்த மூன்றாவது திருநாள். ஆண்டுடைய பிரசன திருநாள் என்பது ஆண்டுடைய வடிவம். ஆண்டவர் எப்படி நமக்கு பாதுகாப்பு இருக்கிறார், ஆண்டவர் எப்படிப்பட்ட நிலைமையில் நமக்கு வாழ்வு வருகிறார். அப்படிப்பட்ட வாழ்வில் ஆண்டவர் நம்ம எல்லா நிலையிலும் இந்த நாளில் நம்மை ஆசீர்வதிப்பார்கள். இது எப்பிப்படி என்று சொல்வார்கள். எப்பிப்படி என்பது கடவுளுடைய பிரசனம். ஆண்டவருடைய பிரசனம் என்பது ஆண்டவர் புறப்படுவது. எப்படி புறப்படுவது, எப்படி புரிந்து கொள்ளும் சக்தி, ஆண்டவரை எப்படி நாம் புரிந்து கொள்ளும் சக்தி. ஒரு விடுதலை நாயகனாய் ஒரு கொடுக்கிறவர் அப்படிப்பட்டவர் புறப்படுவது. அதான் சொல்றார், இதை நோக்கி கூப்பிடு, நீ அறியாத மெட்டாளமான பெரிய காரியங்களை செய்யுமாங்க. அன்றோடு எனக்கு தெரியாது, அன்பை சொல்லி எனக்கு ஒரு பிடிக்க முடியாத ஒரு காரியம், இது நடக்குமா, என் வாழ்க்கையில இருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி. நேற்று ஒருத்தர் நான் பேசிட்டு இருந்தேன். அப்ப சொன்னேன், எதுவும் பேசிட்டு இருக்கோம் சொல்றாரு. நான் சொன்னேன், இந்த 2 கிட்னியை கேட்டு போச்சுப்பாரு. ஒரு டிரைவர் 15 கிட்னியா 35 வருடத்துக்கு ஒரு 20 ஆண்டுகளுக்கு அப்புறம் ஒரு சாதாரண மனிதனாக கிட்னியில் இருக்கிற பாதிப்பு இல்லை. 2 கிட்னியும் 70 விழுக்காடு 80 விழுக்காடு போச்சு. டயாலிசிஸ் கூட பார்க்க முடியாதுன்றாங்க. அப்போ நான் ஆசிரியர் கேட்காங்க, டிரைவர் கேட்கிறாரா, அது எப்படி முடியும், அது எப்படி முடியும் சார், ஒரு எப்படி சார் முடியும். அதுதான் சொல்றாரு, முடியாத ஒரு காரியம் அப்படி புறப்படுகிறார். அதான் அவனுடைய பிரசனம், அவனுடைய தோற்றம். அவனுக்கு எப்படி வருவார், அவனுடைய தோற்றம். ஒரு மகன் ஒருத்தர் ஃப்ரெண்ட் வீட்டில் பேசிக்கிட்டு இருந்தார். பேசிக்கிட்டு இருக்கப்போ நான் சரி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, ரொம்ப நாள் கழிச்சு 2 ஃப்ரெண்டு பார்க்குறாங்க. பிகேஜிலேருந்து படித்தவங்க, காலேஜிலே படிச்சு முடிச்சு வேலைக்கு அங்கே புரிஞ்சுட்டாங்க. சில வருடங்கள் கழிச்சு, பல வருஷங்களுக்கு 18 ஆண்டுகளுக்கு நான் படித்தவங்க. அதுக்கப்புறம் பிரிச்சு 5-6 ஆண்டுகள் படிச்சவங்க சந்திக்கிறோம். சந்தோஷமாக பேசிக்கிட்டே இருந்தாங்க. பாருங்க, போகிறது அப்படி தொடர்ந்து கிராமம் இந்த முறையில் இந்த முறைக்கு போகிறோம். 2 சமூகத்தில் படிப்படி கொள்ளை இப்படிலாம் இருக்குது. நிறைய காடு, வெயில் தொழில், பூச்சித்தொழில் போச்சு. ஒரு குறிப்பிட்ட இடத்துல பயங்கரமான இருக்கு. நான் சில நாளைக்கு முன்னால் போகிறேன். பல வருஷங்களுக்கு முன்னால் இந்த பிஸ்னஸ் தவிர 25-30 ஆண்டுகளுக்கு முன்னால் இருக்கோம். 30-32 வருஷம் இருக்கும். ஒரு கிராமத்திலிருந்து ஒரு கிராமத்துக்கு போகிறப்போ 2 பக்கமும் மரம், இது மாதிரி ஒரு மரம் உள்ள வெளிச்சமே தெரியாது. இந்த பக்கம் ஒரு கோயில், இந்த பக்கம் ஒரு கோயில். ஒரு போய் புதுசரிக்கும் 2 தடவை போயிருக்கோம், 3 தடவை போகிற ரொம்ப பயம். அது போயிட்டு இருக்கோம். உயர்த்து ஒரு மாற்றம் அதே மாதிரி ஒரு இடத்துல கொண்டு போகிறோம். அங்கே வந்து ஒருத்தர் அட்டாக் பண்ணாங்க.
இந்த பொண்ணை தோற்றம் ஆண்டவரையே தோற்றத்துலேயே போகிறோம். அந்த மனிதன் அதே இடத்துல நிற்கிறார். இந்த பொண்ணை நோக்கி வரல. இந்த பொண்ணு காலையில பேப்பர்ல பார்த்தா அதே இடத்துல அதே டைம் ஒரு மனிதன் கொலை செய்ய கொலையாளி வீட்டு வச்சுட்டார். பக்கத்து ஸ்டேஷன் தான் அமைதியாக நம்ம கொலையாளி யாரு பார்க்கலாம் நினைப்போம். இந்த பொண்ணு பார்க்க யாரு நின்னாலும் அதே மனிதன் தான் கொலையாளி. இந்த பொருட்கிட்ட நகையை கொடுப்பதற்காக நிற்கிறான். நம்ம கொடுக்குவாங்க. அதுக்கப்புறம் ஒரு மனிதனை கொலைப்படுறான். நான் கேட்டுட்டாங்க போகிறேன். அது ஒன்றும் இல்லை, நீ வரப்போ கூட 2 பேர் ரொம்ப இருக்காது. இவர் மாதிரி இல்லை, இவர் மாதிரி இல்லை, 2 பேர் கூட வராங்க. எப்படி நம்ம இப்போ வர முடியும்? பக்கத்திலே வர முடியும். அவ்வளோ அப்படி சொல்கிறேன். அதுதான் ஆண்டோடைய பிரசனம். ஆண்டவர் நமக்கு எப்போ என்ன வேணுமோ அதை கொடுக்குமாங்க. புலப்படுதல் சொல்றார். ஆண்டோடைய தோற்றம் புலப்படுதல், ரெவல்யூஷன், அக்விரியன்ஸ், மகிமையான ஆண்டவர். இது நடக்குமா? இது நடக்குமா? இது வாழ்க்கையில நடக்குமா? கல்யாணம் எத்தனை வருஷம் குழந்தை? 7 years குழந்தை. அவரு கருப்புடைய வாங்க காலத்தில் எனக்கு எவ்வளோ அறிமுகமாக பிஷப் சர்மா வித்யாலயம் மூலம். அதுக்கப்புறம் தான் கல்யாணம் ஆகுது. அவர் கூட டீச்சர் ஃப்ரெண்டு ராணி இருந்தான். அதுக்கப்புறம் ஒய்ஃபுக்கு பின்னால் பெரிய பிஷப். ஆனால் அதுக்கப்புறமும் அம்மாவுக்கு குழந்தை. இதுதான் கிரேஸ்ஃபுல் தான். இதுதான் ஆண்டுடைய பிரசனம். அதுதான் எழுத்துக்கள். ஏசாயா 9:6 நமக்கு ஒரு பாடம் தந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுத்தார், கர்த்தர் தோழி கொடுத்தார், நாமும் அபிஷேகமாக நமக்கு ஒரு நாம் அதிசயமாக ஆலோசனைகள் நல்ல ஒரு அட்வைஸ் ஆகிறார். நித்தியராக அமைதிக்காக அதுதான் ஆண்டுடைய தோற்ற மகிமை. அப்படிப்பட்ட ஆண்டுடைய பிரசனமான கையில் அதுக்கப்புறம் இந்த ஞாயிறுல இனி நாம் ஒரு லெண்டுக்குள்ள போயிடுவோம். அந்த லெண்டுக்குள்ள போகிற இந்த நாளில் அந்த பிரசனமான ஆண்டவத்தை நம்ம நம்பிக்கையில் செயல்பாட்டில் ஒருமைப்பாடு இருக்கணும். என்ன ஆண்டவத்தை விசுவாசத்தோடு கர்த்தரை நம்புகிறவர் செழிப்பார். கர்த்தரை நம்புகிறவர் வைக்கப்படுவார். கர்த்தரை நம்புகிறவர் மரணத்தை காண்பதில்லை. அந்த செயல்பாடு அதுதான் நம்பிக்கை. ஆண்டுடைய செயல் ஆக்டிவிட்டிஸ். கர்த்தரை தருவாரு, கர்த்தர் தருவாரு, நான் கவலைப்பட மாட்டேன். கர்த்தர் என்னோடு இருக்கிறாங்க, ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். கர்த்தர் நாமம் என் புகழிடமே கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகழிடமே கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா சம்மா தோழரே துதித்திடுவே. யெகோவா சம்மா தோழரே துதித்திடுவே. கலங்கலப்பா நடு கலங்கலப்பா கலங்கலப்பா நடு கலங்கலப்பா. எப்பவுமே நம்மோடு இருக்கிறார். அந்த பிரசனமான ஆண்டவருக்கு நம்பிக்கை, அவருடைய செயல்பாடு அவங்களுக்கு நமக்கு நிறைய டிஃபரன்ஸ் இருக்கணும். ஏன்னா நம் ஆண்டவர் தோற்றத்திலும் செயல்பாட்டிலும் நாம் தேவையை சந்திக்குவாங்க. எப்படின்னா இன்னைக்கு பவுல் மனமாற்றம் அவருக்கு நிறைய ஒரு செத்து போனா, ஈன சிலுவையில செத்து போனா
அவர் கடவுளே கிடையாது, அவர் ராஜாவே கிடையாது. ராஜாவுக்கும் கடவுளுக்கும் கொடுக்கப்படுற தெய்வம் ஜெயிலே 3-4 ஜெயில். ஃபர்ஸ்ட் ஏ கிரேட், ஃபர்ஸ்ட் ஏ கிளாஸ், பி கிளாஸ், சி கிளாஸ். ஏ கிளாஸ் கிளாஸ் இருக்கும், சூப்பர் கஷ்டம், நல்ல சாப்பாடு கொடுப்பாங்க. அது ராஜாக்களுக்கு பணக்காரர்களுக்கு கொடுப்பாங்க. இந்த அளவுக்கு பரதேசி செத்து போனா அவன் போய் கடவுள்னு சொல்றடா, அது எப்படா சொல்ல முடியும்? அது சொல்ல முடியும்னா யோவான் அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரம் ஸ்தேவான் கொலை அவர் சம்மதிக்கிறாரே, ஒழுங்கா யாரையும் ஒன்றை கடவுளுங்களா ஒழுங்கா பார்த்துக்கிறான்னு ஸ்தேவானுடைய துணியை தான் வச்சிருக்கிறார். ஆனா அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்துல ஒரு பைபிளி எப்படி கடவுள் நம்புறாருன்னா, உலகத்திலே அதிக பவர் சன்லைட் பில்டிங் பில்டிங் பண்றப்போ ஆர்ட் பில்டிங் அந்த கரண்ட் அப்படி வச்சு அதை குச்சியை வச்சு அப்படி கட்டோடனே எரியும் நினைப்பாங்க. அதே ஒரு 2 நிமிஷம் பாருங்க, ஒரு 10 நிமிஷம் நடக்குது. சூரியனுக்கு 1 நிமிஷம் பாருங்க பார்க்க முடியாது, பார்த்தீங்கன்னா கண்ணு போட ரொம்ப பிளாக் ஆகும். இதை விட 100 மடங்கு லைட் அவர் மேல உண்டு. உலகத்திலே அதிக லைட் அதிக பிரைட்னஸ் சன்லைட் தான். அதோட ஸ்பீடு வந்து ஒரு செகண்டுக்கு 1 லட்சம் கிலோமீட்டர். அது பக்கத்துல 35 லட்சம் கிலோமீட்டர், நான் எத்தனையோ லட்சம் கிலோமீட்டர் பக்கத்திலே போக முடியலாம். சூரியன் வந்து அப்படி போறப்போ அதுதான் அந்த பூமி வெட்டப்போ எவ்வளவு குழுது. மே மாசம் இருக்கும், நல்ல ஷூட்டிங் ஆயிருப்பா, இன்னும் போடுது, நான் உள்ள சட்டை போடுவேன், எல்லாம் நனைஞ்சிருமா. அந்த சூரியன் கொஞ்சம் பக்கத்துல வரும், கொஞ்சம் தூரம். இதை விட பவர் உள்ள ஒரு சக்தி விட அப்படின்னா இல்லைங்க. இயேசு எங்க தோற்றம் கொடுக்கிறாரு? வேதனையின் மத்தியில் துன்பம் கொடுக்கிறார். மோசே செடி எரியுது, யாத்திரா 3ஆம் அதிகாரத்துல பச்சை செடி முள்ளு செடி எரியுது. முள்ளு செடி பச்சை செடி எரியுது, அதிசயம். பச்சை செடி முள்ளு செடி அதிசயமா எரியுதுங்கிறப்போ முள் என்பது வேதனை. அந்த வேதனை மத்தியில் பிரகாசிக்கும் ஆண்டவர், வாழ்வோருக்கும் ஆண்டவர், அந்த வாழ்வோருக்கும் ஆண்டவர் ஒளியான வாழ்வை கொடுக்கிறார். அப்பதான் வாழ்வு. நீ துன்பத்தின் மத்தியில் இருப்பது சொல்ற, அப்பதான் என்ன பாருங்க, நீதான் கடவுள், வேற யாரும் ஆண்டவர் இல்லை. அவ்வளவு பவர் உடனே ஆண்டவருடைய வேற பணி செய்ய உடனே கேட்கணும். அதெல்லாம் இந்திய அவருடைய மனம் மாற்றத்தினால் ஜனவரி 25 அந்த செயல்பாடு உடனே செயல்பாடு. ஒவ்வொருக்கும் நமக்கு டிஃபரன்ஸ் என்னன்னா, நீங்கள் நானும் ஒரு உயிருள்ள ஆண்டவரை ஆரம்பிக்கிறோம். சங்கீதம் 115 சொல்லுது, 115 கர்த்தனமே 136:23 சொல்றாரு, நம்முடைய தாழ்வை நம்ம நினைத்தவரை அவர் நல்லவர் எனக்கு கொடுக்கக்கூடிய வாக்கு தருகிறார். கர்த்தனமே இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது எனக்கு 115 சொல்றாரு. எரேமியா 10:10 சொல்றாரு, திருவிழியை வச்சுட்டீங்கன்னா திருவிழிக்கிறது அவர் உயிர் உள்ளவர், அவர் உயிர் உள்ளவர். வாசிங்க எரேமியா 10:10. తెలుగుదా తమిళ తెలుగుయమా இல்லைன்னா உயிர் உள்ளவர் ஜீவன் உள்ளவர் எப்பவுமே அவர்தான் ராஜு. அவர் உண்மையின் கடவுள். உயிர் உள்ளவர் உண்மையின் கடவுள். ஆமா, அவர்தான் ராஜா. அப்படிப்பட்ட ஆண்டவர் பேசினால் நம்முடைய செயல்பாடு எப்படி இருக்கணும்னா, நம்பிக்கையின் செயல்பாட்டிலும் நாம் ஒன்றிருக்க வேண்டும், நாம் ஒன்றாக இருக்க வேண்டும். 2வது யூனிட்டி. இன்னைக்கு வாசிக்கக்கூடிய பகுதி யோசுவா 4ஆம் அதிகாரம். யோர்தான் வந்துச்சு, யோர்தானுக்கு தாண்டி போகணும், மக்கள் எல்லாம் ஒன்றா கூப்பிட இருக்கிறாங்க. அந்த நினைவுதான் சொல்லி வருகிறார். 12 பேர் ஒன்றா சேர்ந்து அந்த யோகா பக்கத்தில் உடன்படிக்கை பற்றி வச்சோடனே என்னாது, அந்த 6
அந்த யோகா வந்து வற்றாத ஒரு ஜீவனுடைய ஒரு வழி கொடுக்கிறது. வெற்றாந்தரையை போல. அதுதான் கிறிஸ்தவம். கிறிஸ்தவம் என்பது அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்தில் எல்லா மக்களும் ஒன்றாக கூடினாங்க. ஆதிகாலத்து கிறிஸ்தவர்கள் தனக்கு இருக்கிற பணம் மொத்தமா சர்ச்சை வச்சான். ஏற்றுக்காது இல்லை. இன்னைக்கு எந்த ஊர் சாப்பாடு பயிர்மை விஐபிக்கு தனியாக சாப்பாடு, சர்ச்சுக்கு மட்டும் தனியாக சாப்பாடு. எவ்வளோ போகணும், எவ்வளோ போகணும் இருக்கும். ஏழைக்கு சாதாரண எவ்வளோ மாதிரி கொடுத்து போகிறது முடியாத படி வருவது. வைத்தியத்தை போச்சா எவ்வளோ போயிச்சா மக்களோட அவ்வளோதான் சாப்பிட்டாரு. ஒரு சாப்பாடு இல்லை. இன்னொரு சில பேராக போனால் அது விஷயம் பார்த்தா வீழ்ச்சி போயிடுது. சுற்றி பார்த்தா அட்டடிக்கணும். அவ்வளோ சுற்றி பார்த்தா என்ன நினைக்கிறதா அது டேபிள் இருக்கணும். இல்லைன்னா ஒழுங்காக கிளாஸ் எடுத்து ஆகுது. ஆதிக்கிறிஸ்து எப்படி நாங்கள் எப்படிங்க இருந்தாங்க, மொத்தமாக கூடுனாங்க, மொத்தமாக கொண்டு வச்சுட்டாங்க, நம்பிக்கை கொண்டாங்க. ஒருத்தர் தப்பு பண்ணாங்க, பேரு பார்த்தா சத்துக்குள்ள வெளியே வெளியில காணிக்கு கொண்டு வந்தாங்க. வச்சதுல கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம், கடைசி காலம் போக போடுவேன். அது பார்த்தாரு, உங்க கடவுள் கேட்டாரா, விற்க சொன்னாரா, வீட்டை விற்க சொல்றாரு. ஏன் விட்ட விட்டுறையா சொல்லல, கேட்டவ போட்டு போட்டு போயிட்டான். மனைவி வந்தாங்க பார்த்தா, அந்த அம்மாவுக்கு தெரியும். ஆனா அந்த அம்மா சொல்லிக்கலாம், இங்க ஆதிகாரத்துல யாரு ஆதாமும் இதே கதை தான் இருக்கிறாங்க. அதாவது மன்னிச்சு விட்டுட்டாரு. வீடு மன்னிச்சு விடுறதுன்னா அந்த கடவுளை ஒரு நம்ம ஒரு மனுஷ பேரு இது க்ளோஸ் பண்ணிட்டாரு. அவங்க க்ளோஸ் பண்ணிட்டாரு. ஆமா, அப்போ சொன்னாங்க ஒவ்வொரு போகும். எப்படி இருக்கு நம்முடைய யூனிசி இல்லை, தலைவருக்கு இல்லை, மக்களுக்கு இல்லை. வருமே கொடுத்து உடனே கேட்டீங்க குடுநோடி உண்டாரு என்னன்னு. அவர் அவங்க என்ன ஏற்றத்தாழ்வு ஏற்றத்தாழ்வு. அதுதான் கிறிஸ்துக்கு இயேசு கிறிஸ்துக்கு அப்புறம் கிறிஸ்துவை இந்த உலகத்தில் அதை ஸ்ட்ராங் பண்ணது, சென்டர் பண்ணவையா தான் போகணும். வேதத்தில் 4 புத்தகம் ஜீசஸுடைய ஹிஸ்டரி. பவுலுடைய லெட்டர்ஸ் 13 புத்தகங்கள் பவுல். அவர்தான் சொல்றார், யூதனிலே கிரேக்கனிலே ஆனந்திலே கிறிஸ்துவுக்கு எல்லாரும் வந்தார். ஏற்றத்தாழ்வு. இப்படி பார்த்தா ரைட்ல ஜென்ஸு, லெஃப்ட்ல பெண்கள், உள்ளுக்கு வந்த ரைட்ல பெண்கள், இப்படி பிரிவினை இல்லை, எல்லாம் ஒன்று. இது வந்து ஒரு ஒழுங்கு. இல்லைன்னு ஒன்றா உட்காந்து பறவை முடிச்சு உட்காந்து கதை வச்சுட்டு இருப்பாங்க. லெவல்த்து உட்காந்து கதை வச்சுனா அதுதான் இது ஒழுங்குதான். அந்த யூனிட்டி நம்மளுடைய இருந்தா நம்பிக்கையோடு நாம் செயல்படுகிற மக்களை எங்க நாம் ஒன்றா சேர்றோமோ இந்த திருச்சபை மக்கள் நீங்கள் ஒன்றா போய் ஒரு நாளைக்கு ஒரு தடவையோ, வாரத்தில் ஒரு தடவையோ, மாதத்தில் ஒரு தடவையோ நீங்கள் ஒன்று மூடி தெரிவித்து பாருங்க. மற்ற கிராமத்தை விட இந்த கிராமம் மாற்றி மற்ற கிராமங்கள்லாம் விளையாட உங்க கிராமத்தில் நடத்திக்கலாம். மற்ற கிராமங்கள்லாம் விளையாட உங்க கிராமத்தில் விளையாடலாம். முதல் நாள் டிவி டீச்சர்லாம் காலிஃப்ளவர் 3 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அடைக்கவே 20 ரூபா, போன வருஷம் 3 ரூபாய்க்கு விற்றாங்க. விவசாயம் இறங்குன்னா ஒன்றும் விளையாது, விளைஞ்சா விளையாடாது, இழப்பு போகுது. இதுதான் விவசாய நிலைமை. ஆனால் அப்படிப்பட்ட நிலைமையிலும் ஆண்டவர் செயல்படும் ஆண்டவர். நம்பிக்கையில் செயல்படிலும் ஒருமைப்பாட்டிலும் நம் ஆண்டவருக்கும் நம்மை உயர்த்தும் ஆண்டவர், நமக்கு வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். ஒருவேளை நம் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறப்போ ஒன்று கூடி ஒரு ஏற்றத்தாழ்வு இல்லாமல், திருச்சபையில் ஆயிரத்தும் இல்லாமல், மணியக்காரத்தும் இல்லாமல், கேட்டீஸும் இல்லாமல்,
செக்ஷன் இல்லாமல் திருச்சியுடைய பவுண்டர் அப்படிலாம் இல்லாமல் ஆண்டோடைய சரீரத்தில் நம்ம எல்லாரும் போடலாம். ஒருவேளை நான் சர்ச்சைக்கு ஐயா கொடுக்குறாரு, யாரு மணியக்கார் கேட்டலிஸ்ட் மணியக்கார் இல்லை, இவர் நிறையா கொடுக்குறாரு, அவர் நிறைய சம்பளம் தான் கொடுக்குறாரு. அதனால நிறையா கொடுத்து நினைக்கக்கூடாது. அவர் எவ்வளோ கொடுக்குறாரோ அவ்வளோ அவருக்கு வரும் காரணம் கொடுப்பாரு. அவர் எவ்வளோ அமைக்கி குளிக்க கொடுக்குறாரோ, நான் நிறையா கொடுக்குறா காலையில் என்ன பண்ணக்கூடாது, யாருமே ஏன்னா இன்னைக்கும் தெரியுது வேறு இருக்கிறாங்களா மணியக்காரர் கேட்டலிஸ்டுக்கு ஒரு மரியாதை இருக்கு. மற்ற 24 பேராயும் வேறு ஐயர் எல்லாத்தையும் நபி பண்ணிட்டாங்க. உருவாக்கம் அதுக்கப்புறம் அப்புறம் செயல்பாட்டில் ஒரு செயல்படாங்க. யூனிட்டியா செயல்படுறோம். ஆண்டவருடைய எப்படியுமே விட்டுக்கலாம் யூனிட். அதாவது ஒரு யானை யூனிட்டிலே ரொம்ப இடம் உழைக்கலாம். அனிமல்ஸ் எல்லாருமே யானை பொறுத்தவரை எதுவுமே செய்ய முடியாது. முன்னால் செய்ய முடியாது, பின்னால் தான் சிங்கம் பின்னாடி புதிய இருக்கிற அது முன்னாடி யாரையாவது பொருளாக ஸ்நானம் பண்ணுறது பெருசாக ஸ்நானம் பண்ணுறது. அது ஒரு நாள் அந்த எல்லா அனிமல்ஸும் ஒரு போட்டி இருந்தாங்க. அப்புறம் நாட்டுக்கிறாரா சிங்கம் தான் லைன் தான் சொல்லிட்டார். ரொம்ப வருத்தமாக போகும். ரொம்ப வருத்தமாக போகிறோம். ஒரு 50 காசுக்கு ஒன்றா வந்து என்ன ஆரம்பிச்சாங்க. யானை அப்படியே அங்கிருந்து எங்கேயும் வந்து இந்த காசுக்கு சொல்லிட்டா நான் தான் உங்களுக்கு, நீங்கள் தான் எங்களுக்கு, நீங்கள் தான் பெரிய அது யானை பணிகளுக்கெல்லாம் நான் சொல்லியிருக்கேன். ராஜா மூத்த பார்த்தோன்னா ஒரு நல்ல ஒரு வரவு சந்தோஷமாக இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் சந்தோஷமாக. அப்புறம் அந்த பழத்தில் சொல்கிற சட்டப்படி கொடுத்துட்டே அந்த பெருமை பற்றி ஒரு பொருளுக்கு இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக அப்படின்னு அவர் சொல்லி மனுஷனுடைய தன்மை குவாலிட்டி ஏங்கிறது சாமி பாபா இருக்குது, உங்கள் இருக்குது, உங்களுடைய கேட்டகிரிஸ் இருக்குது, உங்கள் மணியக்காரர் இருக்குது, இந்த அம்மாட்ட இருக்குது, அந்த அம்மாட்ட இருக்குது, இதெல்லாம் நீங்கள் தான் நல்லா பாடுறீங்க. ஆனால் ஐபிஐ அப்படி ஆகிக்கிட்டே இருப்பாங்க. இதே கொஞ்சம் ஐபிஐ ஆகி எங்கராக அந்த எல்லா பணியும் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்க்க மாட்டாங்க. யானை ரொம்ப ருசியாக போடலாம். யானை ருசியாக போனால் ஒரு மாதிரி குடிச்சோம் குடிச்சு போகிறோம். ஜோடு பண்ணலாம். அதை வலிக்குது யானைக்கு. அது தண்ணி பழகிற தண்ணி சாலையில் அது தண்ணி போயிடும். யானையால் வெயிட்டு போக வலிக்குது. இப்போ யானை எதிர்க்க முடியாமல் கீழே விழுந்தவுடனே யானை நாடாம இருக்கிறவங்களுக்கு எல்லாரும் சென்னை தூக்கி இல்லாமல் அப்போ எல்லா பணியும் பொறுத்து வச்சுக்கிட்டு பழத்தில் கல்லெல்லாம் கொடுத்து வைக்கணும். யானை கறி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நாள் ஒரு ஆசை. இப்போ எதோட போகிறோம் சாப்பிடும். இதுதான் நம்ம ஏமாற்றம். அந்த யூனிட்டி ஒரு நிலைமை வந்தால் அதுதான் 133 தற்போது வாசம் என்பது எத்தனை நன்மையும் அது ஆரோக்கியத்தை விட்டுவிட்டு இருமும் தைலத்துக்கு அவருக்கு அடையாளம் நிறைய சொல்கிறாங்க. 133 கடைசி பகுதியை 1ஆவது வருடத்தை பிரச்சனை பண்ணேன். அதுக்கு அடையாளம் அவங்க சொல்கிறாங்க. இருமும் மலை அந்த பெரும் யூனிட்டி. அதுதான் மத்திய 5:22 சொல்றாரு. காணிக்கை பலிபீடத்தை வந்து திருப்பிப்பார். அது ஒருத்தர் கூட நீ சட்டை போடுறப்போ கம்பி எலெக்ஷன்ல சட்டை இருக்கு. நீங்க என்ன அங்கே ஒப்புரவாகிட்டு போவாங்க. அதுதான் யோவான் 4ஆம் அதிகாரத்தில் சொல்றார். சொந்த சமூகத்தை பெருமை பாராட்டவர் காணாத தெய்வத்துக்கு எப்படி பெருமை பாராட்டப்படுகிறோம். எலும்புகளை நீங்கள் ஒன்றாக இணையங்கள் இருக்கிறார். அப்போ ஆண்டோடைய சரீரத்துக்கு ஒருமைப்பாடாய் நாம் வாழ்றப்போ எல்லா நிலையிலும் இடத்தில் வாழ்கிறார்.
எல்லா நிலையும் வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். அதுதான் ஆதி கிறிஸ்தவ மக்கள் ஒன்றாக இணைந்தாங்க, ஒன்றாக இருந்தாங்க. அந்த ஒன்றாக இணைந்தது இருந்ததுக்கு காரணம் அப்போ அவங்களுக்குள்ள வேறுபடை இல்லையா, ஏற்றத்தாழ்வே இல்லையா, எல்லாம் ஒன்றா இருந்தாங்க. இன்னைக்கு எந்த திருச்சபையில எந்த கிறிஸ்தவ மக்கள் ஒன்றா இருக்காங்களோ அந்த பெரிய ஒரு எழுப்புதல் ஆண்டவரை கொடுக்கணும். அவர் ஒற்றுமை எந்த கிராமத்துல கிறிஸ்தவர்கள் இல்லாமல் எந்த மதத்தினருக்கு இல்லாமல் எல்லாம் ஒன்றா செயல்படுறோமோ அங்கு ஒருமைப்படுவாங்க, அதிசயங்களை செய்வாங்க. அந்த ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். அந்த ஒருமைப்பாடு என்பது ஆண்டவர் எல்லா நிலையிலும் அந்த எக்கனாமிக்கல் சண்டை, ஒருமையின் சண்டை எல்லாம் ஒன்றாக இணைந்தது. யூனிட்டி இன் தி ஃபெய்த் அண்ட் ஆக்ஷன். இந்த தலைப்பு யூனிட்டி இன் ஃபெய்த் அண்ட் ஆக்ஷன் என்று சொல்லப்படுது. அந்த எந்த ஒன்றாக சேர்றப்போ அந்த ஆண்டவர் உயிரும் ஆண்டவர், அந்த ஆண்டவர் வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். அந்த ஒன்றாக கூடி நாம் ஒன்றாக கூடுகிற மக்களாய் காணப்படுறப்போ ஆண்டவர் எல்லா நிலையிலும் உயர்த்து ஒரு நீருள்ள ஆண்டவர் நம்மோடு கலந்திருக்கிறார். ஆண்டவர் அந்த ஆண்டவர் எப்பொழுதுமே நீங்கள் கைவிடவில்லை. நீங்க ஒன்றாக இணைந்து செயல்பட்டிருப்பாங்க. எங்களுடைய தாட்களை ஒரு கூட்டு கொடுப்போம். இந்த மூத்த சகோதரர் சென்னையில் வந்து இறந்திருக்கோம். கையில் ஒரு காசு இருக்கும். அந்த காலநாராயணம் கடைசி காலநாராயணங்கிறது கடைசி பேர். இப்போ ஒரு காசு, 2 காசு, 3 காசு, 5 காசுலாம் பார்த்துக்கிட்டீங்களா? இல்லை. 10 காசு கூட இல்லை. ₹1, ₹2. இப்போ ₹1, ₹2 கூட என்னாச்சு, மறுபடியும் 10 ரூபா வந்துச்சு. ஏன்னா நம்முடைய ஃபைனான்ஸ், நம்முடைய பணம் பண்ணிக்கிட்டே இருக்கு. பணம் மரியாதை உலகத்தில் பண்ணிக்கிட்டே இருக்கு. அவருடைய வேல்யூ உலக இல்லை. தங்கத்துடைய விலை, வெள்ளியோட விலை அதிகமாகிக்கிட்டே இருக்கு. நேற்று டிவியில் பார்த்தேன், தங்கம் வெள்ளிக்கு ஈக்குவலாக இருந்தது. பிளாட்டினா ரேட்டு கணக்கு தெரியாமல் கூட்டா 3 மடங்கு 10 மடங்கு யாருக்கும் தெரியாது. அந்த அளவுக்கு இருக்கிறார். அப்போ வேலைன்னா நம்மளுக்கு பணமளிப்பு குறைஞ்சி போச்சு. நமக்கு இருக்க பொருளாதார இப்போ தங்கத்தை வச்சு எடுக்க போகிறாங்க, தங்கத்தை தேட போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நாங்கள் இருக்கிறப்போ நான் சகோதரர் ஒன்றுமே இல்லை. அவர் வந்து 2 வருஷம் வேலை செஞ்சார் ஒரு மாமாட்ட. ஒரு தனியாக ஒரு சகோதரர் ஒரு வீட்டை சகோதரர் சொல்லணும்னா போயிருக்காரு. அவங்களுக்கு ஒரு பிரச்சனை. 2 வருஷம் வேலை செஞ்சதை வச்சு பார்ட்னர்ஷிப் ஆரம்பிச்சாரு. இவங்க 2 வருஷம் ஒன்றா இருந்தாங்க. அந்த 2 வருஷம் இந்த 2 வருஷம் ஒன்றும் இல்லாமல் 0 பாயிண்ட் சேர்த்தியான வாழ்க்கையை ஆரம்பிச்சிருக்கோம். மீண்டும் 4 வருஷம் கழிச்சு 0 பாயிண்ட் தன் மனைவியோடு ஆரம்பித்தார். சூட்டபிள் பெற்ற ஏற்ற துணை மனைவி. ஏற்ற துணை மனைவினா நேற்று அழகாக ஒரு வாசல் ஒருத்தருங்க ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்பட்டு ஆர்வத்தில் வேலை பார்க்கலாம். மகளை நல்லா படிக்க வச்சாராம். பிள்ளைய ஒரு பெண், ஒரு மகள், நிறைய கடை. சென்னை ஆர்வத்தில் வேலை பார்த்தாரா. ஆர்வலுக்கு வெளியே வர்றப்போ அந்த பணம்லாம் வட்டி கொடுத்துருவாங்க. பணமே இருக்கா, வீட்டுக்கு செலவு காசு. அன்னைக்கு ஏடிஎம்ல பணம் போட மாட்டாங்க. அப்போ பக்கத்தில் ஒன்றா சொன்னாங்கன்னா நம்ம வீட்டில் போய் வந்து வட்டிக்கு கொடுக்கணும். அவங்க வந்து அவங்க வாங்கி வந்துருக்குமா, ஆக்கிட்டாரு காசு சட்ட வறுமை போட்டு கீழே ரொம்ப வேதனை துக்கம் அப்படிப்பட்ட துன்பத்துக்கு நம்ம அப்படி பண்ணிட்டாங்க. எல்லா பணத்தையும் கொடுத்தப்பட இன்னைக்கு அவரோட எழுத்து காப்பு இழுத்து வரும். அது இழுத்து கூட 10 காசு. அதுக்கும் ஓவர்டைம் அந்த வேலையை செய்வார். பணத்தை தன்னுடைய கஷ்டத்தை பார்த்து அந்த அம்மா அந்த வேலையை செய்யணும். அவர் 2 பேரும் வேலை செய்ய ஆரம்பிச்சது சென்னையில். அந்த இடத்துல பெரிய பணக்காரராக மாறினாங்க. அதுதான் இருக்கும். அதே மாதிரி ஒரு அணி ஞாபகம் அதனோட அதுக்கப்புறம் 3வது சகோதரர், அதுக்கப்புறம் நான் 2வது சகோதரர், அதுக்கப்புறம் எங்கள் அம்மா. ஒரு 10 வருஷம் கழிச்சுன்னா நாங்கள் ஒன்றாக இணைந்ததால ஒரு பெரிய வளர்ச்சி ஒரு யூனிட்டாக விட்டு கொடுக்குறதாங்க. மூத்தவர் வந்து எங்களுக்கு விட்டு கொடுக்குறாங்க. அப்படி விட்டு கொடுத்து அவங்க யூனிட்டியில் வளர்றப்போ
அதை உயர்த்து உயிருள்ளாக நம்மோடு இருக்கிறார். இதுதான் செயல்பாடு, இதுதான் நம்பிக்கை, இதுதான் ஒருமைப்பாடு. நீங்களும் நானும் வீட்டில் சரி, குடும்பத்தில் சரி, திருச்சுவையில் சரி, கிராமத்தில் சரி, நம்ம ஒன்றாக இணைந்து வாழ்ப்போம். நம்மை உயர்த்துமானவர் நம்மோடு இருக்க அந்த ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். அதிசயம் மாணவர் ஆறுதல் தருகிறார். அதிசயம் மாணவர் ஆறுதல் தருகிறார். சர்வ வல்லவர் சர்வ வல்லவர் சமாதானம் தருகிறார். உனக்கு சமாதானம் தருகிறார். ஒன்று சேர்ந்து நம் துதிப்போம், சத்தானை இணைப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். இவர்கள் அன்பு சொல்வதற்காக நம்பிக்கையும் செயல்பாட்டையும் ஒருமைப்பாட்டையும் நாம் ஒருமித்து வாழ அறிவு செய்யலாம். விசுவாசம் எங்களை விட்டு எந்த வகையிலும் கடந்து போகாதவரை பாதுகாத்து உள்ள ஒரு விசுவாசத்தோடு நான் பிடிக்கிறேன். வீட்டில் கருவிடப்பட்டிருக்கேன், என்னுடைய தாயா இருக்காங்க, தூரமாக இருக்கிறேன், சகோதரிய பேரனம் 2 பிள்ளைகள், மனைவி, கஷ்டமான சூழ்நிலை சொன்னோம், என்னுடைய மருத்துவமனையில் அனுபவித்திருக்க சகோதரக்காக இருக்கிறது. அன்பு பிள்ளைக்காக இறங்கி நிற்கிறதா? ஒரு விஷயம் கூட படிக்கிற பிள்ளைக்கு நான் என்றதா ஞாபகம் செஞ்சில்லை. படிப்பில் அக்கறையில் அப்படிலாம் படிக்கிறப்பா ஏற்றதோடு தெரிவிக்கிற அன்பு மக்களுக்காகவா உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கேட்டேன், உன் துக்க நாட்கள் உடைந்து போச்சு வார்த்தைப்படி இந்த பிரசனம் உங்களுடைய வடிவத்தில் உங்களுடைய வல்லமை அந்த பிள்ளையோடு இறங்க வேண்டுமா, உங்களுடைய அபிஷேகம் அந்த பிள்ளையோடு இறங்க வேண்டுமா, இறங்கி நிற்கிறப்பா. ஒரு விசை கூட கண்ணீரோடு வேதனையோடு திருப்பங்களோடு பிரச்சனைகளோடு மத்தியில உங்களுடைய கிருபை இறங்கட்டும், உங்களுடைய அபிஷேகம் இறங்கட்டும், உங்கள் விடுதலை தரம் இறங்கட்டும். நீர் ஆசீர்வதிக்க போற தயவுக்காக ஒரு விதமான சம பெயினால முட்டு வழியினால கஷ்டப்படுறப்பா, எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா? ஏக்கத்தோடு ஜெபிக்கிற நட்பு மகளுக்காக கழுத்து பகுதியில் ஒரு கட்டி இருக்குப்பா, திரும்ப முடியாத வழி. அந்த கட்டிக்கு நான் என்ன செய்யறேன்னு தெரியல. இப்ப நான் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு என் கைகளை வந்து ஜெபிக்கிறப்பா, திரும்பி நடனத்தை போல அந்த கட்டியில் மறைக்கும் போது என் கண்கள் காண்பதற்காக நான் ஜெபிக்கிறது. ஏக்கத்தோடு ஜெபிக்கிற நட்பு மகளுக்காகப்பா, எங்களோட திருச்சபையில ஒருமைப்பாடு இது கெட்டப்பட்டு இந்த திருச்சபை கெட்டப்பட வேண்டும். தகப்பனே, உங்களுடைய இல்லத்துல நாங்கள் புதியதான இல்லத்துல போய் ஆராதிக்க ஏற்ற காலத்துல ஏற்ற தேவைகளை தனிக்க தகப்பனே, எங்களுடைய எனக்கு வேலை உயர்வு கிடைக்குமானால், அதிக பணம் வருமானால் இவ்வளவு ஒரு பகுதியை நான் திருச்சபைக்கு கொடுக்கிறேன்னு ஏற்றத்தோடு ஜெபிக்கிற அன்பு பிள்ளைக்காக எனக்கு அரசாங்க வேலை, கவர்மெண்ட் வேலை, பர்மனன்ட் வேலை கிடைக்குமாயே நான் ஒரு பகுதியை சம்பளத்தில் இந்த திருச்சபைக்கு கொடுத்துக்கிற நம்பிக்கையோடு அர்ப்பணிப்போடு ஜெபிக்கிறார். பிள்ளைகளுக்காகத்தான் உங்களுடைய பிரச்சனை, உங்களுடைய வல்லமை, உங்களுடைய அபிஷேகம் தகப்பனே, உங்களுடைய கிருபை இறக்கட்டும், உங்களுடைய இறக்கை இறக்கட்டும். ஒருவரை நீ ஆசீர்வதிக்க போற தயவு காட்டும். சத்தத்தை கேட்டு ஏதோ கிறிஸ்துவ மக்கள் சத்தம் போடான்னு நினைச்சோம். ஆனா விசுவாசத்தோடு நான் ஜெபிக்கிறேன், விசுவாசத்தோடு நான் அர்ப்பணித்து இருக்கிறேன். செயல்பாடு மறக்க முடியாத என் காலை நான் மடக்கி பார்க்கிறேன்ப்பா, தூக்க முடியாத என் கையில நான் தூக்கி பார்க்கிறேன்ப்பா. மூச்சு இழுத்து எதையாவது உடம்புல விழித்து கூட நான் மூச்சு இழுத்து உடம்புக்கு அந்த பழைய வழி இல்ல, ஆண்டவருக்கு விடுதலை தந்தார் என்று சொல்லி ஒரு சகோதரர் ஜெபித்து கொண்டிருக்காங்க. அந்த சகோதரத்தை விடுதலைக்காக அந்த சகோதரை அர்ப்பணித்தாங்க. இந்த கிராமத்துடைய தலைவர்களுக்காக, இந்த கிராமத்துடைய வயது மூத்த மக்களுக்காக, இந்த கிராமத்துல வாழும் அரசியல்வாதிகளுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க தகப்பனே, இந்த கிராமத்துடைய தேவைகளை ஆசீர்வதிக்க, கிராமத்துடைய மக்களை ஆசீர்வதிக்க, இந்த கிராமத்தினுடைய பிரச்சனை ஒவ்வொரு பிரச்சனை கிருபை வைக்கிறோம். இப்படி ஈஸ்வர ஜெபக்கிறோம். அன்பின் தகப்பனே, அறுவடை மிகுதியாலோ இல்லை அன்பரின்